அனைவருக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கன்வாடி மேற்பார்வையாளருக்கான வேலைவாய்ப்பு தான் பார்த்தீங்கன்னா, இப்போ அங்கன்வாடி மையத்திலேருந்து ஒரு மாபெரும் வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கு பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணணும், என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, எப்படி ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுமா, ஆஃப்லைன் மூலமாக அப்ளை பண்ணணுமா, என்ன கல்வி தகுதிகள் கொடுத்துருக்காங்க, என்ன லாஸ்ட்டு கொடுத்துருக்காங்க, யாரெல்லாம் இந்த வேலைக்கு எலிஜிபிலிட்டி, அனைத்து விதமான டவுட்டுகளுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா நீண்ட காலமாகவே அங்கன்வாடி மையத்திலேருந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வேலைவாய்ப்பும் கொடுக்காம இருந்தாங்க இல்லையா. இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அங்கன்வாடி மையத்திலேருந்து மேற்பார்வையாளருக்கான வேலைவாய்ப்பை தான் இப்போ அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்தியா முழுவதுமே பார்த்தீங்கன்னா ஓவராலாகவே 53,000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்களை ப்ளஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ அங்கன்வாடி வேலைவாய்ப்பு மாபெரும் வேலைவாய்ப்பை தான் 2025 பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜனவரியிலேருந்தே நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இப்போ அங்கன்வாடி மையத்திலேருந்து ஒரு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பதவிக்கு ஓவராலாகவே இந்தியா முழுவதுமே 53,000 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. தமிழகத்துக்கு அப்படின்னா பார்த்தீங்கன்னா 5,000க்கும் மேற்பட்ட வேகன்சி இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த வேலைவாய்ப்புக்கு எப்படி அப்ளை பண்ணால் என்னென்ன தகுதிகள் இருக்குது அப்படின்றத தொடர்ந்து பார்க்கலாம். அரசு வேலை தேடுகிறீர்களா, இதோ சில செய்திகள் பெண்கள் மற்றும் குழந்தை மேம்பாட்டுத்துறையிலிருந்து பார்த்தீங்கன்னா இதை WCD என்ற அழைக்கப்படுவார்கள். அங்கன்வாடி மேற்பார்வையாளர் காலி பணியிடங்களை 2025 அறிவிக்கப்பட்டுள்ளது. இதில் பணியிடங்களை நிரப்ப திட்டமிட்டுள்ள நிலையில் நிலையான வேலை பெற இது ஒரு அருமையான வாய்ப்பு, நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு காலி பணியிடங்கள் 2025 ஒரு மிகப்பெரிய வேலைவாய்ப்பாக தான் இருக்க போகுது. இது எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னா பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு துறையிலேருந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த வேலைவாய்ப்பு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பதவியின் பேர் அங்கன்வாடி மேற்பார்வையாளர், அங்கன்வாடி உதவியாளர், அங்கன்வாடி குரு அங்கன்வாடி உதவியாளர், இந்த 3 விதமான போஸ்டிங் தான் நம்மளுக்கு இந்த அங்கன்வாடி வேலைப்பில் இருக்குது. இதை தொடர்ந்து இப்போ ஓவராலாகவே காலி பணியிடங்கள் அப்படின்னா 53,000 காலி பணியிடங்கள் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்ததெல்லாம் விண்ணப்பம் தொடங்கும் தேதி அப்படின்னா ஜனவரி 25 அப்படின்ற சொல்லியிருக்காங்க. விண்ணப்பம் கடைசி தேதி பிப்ரவரிக்குள்ளே, இந்த ஜனவரியிலேருந்து பிப்ரவரிக்குள்ளே லாஸ்ட்டுக்குள்ளே முடிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்க இப்போ ஒரு சூப்பரான நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து அவங்களுடைய பயன்பாடு முறை ஆன்லைன் மூலமாக தான். இது அவங்களுடைய அஃபீஷியலான வெப்சைட் பார்த்திங்கன்னா wcd.gov.in என்ற வெப்சைட் மூலமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இப்போ சொல்லியிருக்காங்க. நீங்கள் விண்ணப்பிக்கும் முன் நீங்கள் பின்னோரும் தேவையான பூர்த்தி செய்வீர்கள் என்பதை உறுதி செய்யுங்கள் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. கல்வி தகுதி அப்படின்னா குறைந்தபட்சம் நீங்கள் 10th தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். உங்களிடம் அதிக தகுதி இருந்தால் அது உங்களுக்கு கூடுதல் வாய்ப்பை அளிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் 10th முடிச்சிருந்தாலே போதும். அதுக்கப்புறம் என்ன முடிச்சாலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹையர் போஸ்டிங் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒரு 10 வருஷம் ஒரு 5 வருஷம் நீங்கள் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா அதில் கூடுதல் பதவி கிடைக்கிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்களே சொல்லியிருக்காங்க. வயது வரம்பு அப்படின்னா குறைந்தபட்சம் 21 வயதிலிருந்து 45 வயதுக்குள்ளே மிகாமல் இருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் எளிய மற்றும் எளிமையான இல்லையா என்பதை சரிபார்த்து நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்பத்திற்கு தேவையான ஆவணங்கள் என்னென்ன அப்படின்றத நீங்கள் விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்னா என்னென்ன டாக்குமெண்ட்டுகள் இருக்குது அப்படின்னா உங்களுடைய 10வது மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட், குடியிருப்பு சான்றிதழ், ஆதார் அட்டை, பாஸ்போர்ட் அளவு புகைப்படம், மொபைல் எண், மெயில் ஐடி, இந்த அனைத்துமே இருந்தது அப்படின்னா ஆன்லைன் மூலமாக நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஏற்கனவே பார்த்திங்கன்னா தேவையான ஆவணங்களை அவங்களே கொடுத்துட்டாங்க. அடுத்ததாக இதில் பார்த்திங்கன்னா அவங்களுடைய அஃபீஷியலான வெப்சைட்லாம் நம்ம அப்டேட் பண்ணணும். இருந்தாலும் இதில் தேர்வு செய்யும் முறை எப்படி தேர்வு செய்வாங்க அப்படின்னா உங்கள் பொது அறிவு, ஆங்கிலம் மற்றும் பகுத்தறிவு திறன்களை சரிபார்க்கும் ஒரு முறை சோதனை செய்வார்கள் என சொல்லியிருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இதில் எந்த ஒரு எக்ஸாமும் கிடையாது. நேர்முக தேர்வு மூலமாக தான் பார்த்தீங்கன்னா
நேர்முக தேர்வு மூலம் அனைவருமே வந்து செலக்ட் பண்ணுவாங்க. இது வரைக்குமே அங்கன்வாடி வேலைக்கெல்லாம் அப்படி தான் வந்து செலக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதை தொடர்ந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸோ இப்படி தான் வந்து செலக்ட்டும் வந்து பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அறிவிப்பு வெளியிடும் வந்து ஜனவரியிலேருந்து ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியாகும். தேர்வு பின்னராக அனைத்து நோட்டீஸில் வந்து பின்னராகவே அனைத்து டீட்டெயில்களும் ஸோ அறிவிக்கப்படும் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் விண்ணப்ப செயல்முறை எப்போது தொடங்கும் அப்படின்னா ஜனவரியில் தொடங்கும் அப்படின்னு சொல்லி குறைந்தபட்சம் ஸோ நீங்கள் வந்து 10th முடிச்சிருந்தாலே ஸோ கன்ஃபார்மாக நீங்கள் வந்து இந்த வேலைக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இருந்தாலும் இந்த ஸோ அங்கன்வாடி வேலைக்கு ஸோ யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா ஸோ பெண்கள் அனைவருமே இந்த வேலைக்கு ஸோ நீங்கள் வந்து அப்ளை வந்து ஸோ பண்ணிக்கலாம். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து எப்படி தேர்வு செய்வாங்கன்னா நேர்முக தேர்வு மூலமாக தான் தேர்வு செய்வாங்க. ஸோ இந்த வேலையை பொறுத்தளவுக்கு ஸோ யாருக்கெல்லாம் முன்னுரிமை வந்து கொடுப்பாங்க அப்படின்னா ஸோ இந்த ஆதரவற்ற விதவைகள், கணவனால் கைவிடப்பட்டவர்கள், ஸோ ஹேண்டிகேப், ஸோ இந்த முன்னாள் இராணுவத்தினருடைய ஸோ இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முன்னுரிமை வந்து அளிக்கப்படும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் அதுக்கு தகுந்த சான்றிதழ்கள் வந்து நீங்கள் வந்து சமர்ப்பித்தா தான் உங்களுக்கு வந்து முன்னுரிமை வந்து ஸோ கிடைக்கும் அப்படின்ற மாதிரி வந்து ஸோ கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த அங்கன்வாடி வேலைக்காக ஸோ விருப்பமுடையவர்கள் அனைவருமே இந்த வேலைக்கு வந்து அப்ளை வந்து ஸோ பண்ணிக்கலாம். கூடிய விரைவில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஜனவரி 2025 ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்து வரப்போகுது. இந்த நோட்டீஸில் வந்தவுடனே நம்ம சேனல் வந்து அப்டேட் பண்ணுவோம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேலைக்கு விருப்பமுடைய அனைவருமே இந்த வேலைக்கு அப்ளை வந்து ஸோ பண்ணிக்கோங்க. இந்த வேலையை பொறுத்தளவுக்கு நிரந்தரமான ஸோ அரசு வேலையா அப்படின்னா ஸோ நிரந்தரமான ஒரு அரசு வேலையாக தான் வந்து இருக்குது. சேலரியை பொறுத்தளவுக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா ஸோ 9,000 ஸோ 20,000 வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து 25,000 கொடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸோ நிறைய மாவட்டத்திலும் வந்து சேலரியை வந்து உயர்த்தணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இல்லையா. சத்துணவு அமைப்பாளர்கள் அனைவருமே போராட்டத்தில் வந்து இறங்கி எங்களுக்கு வந்து சேலரியை வந்து உயர்த்தி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து ஸோ அவங்க வந்து போராட்டத்தில் இறங்கி இப்போ தமிழகத்துலேயும் ஒரு மிகப்பெரிய போராட்டங்களாக வந்து ஸோ வெடித்திருந்தது. ஸோ இதை தொடர்ந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா அங்கன்வாடி மையத்திலேருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்புக்கு ஒரு சூப்பரான ஒரு வேலைவாய்ப்பு கொடுத்து ஸோ வந்து சேலரியும் வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணி தான் நம்மளுக்கு வந்து ஒரு தகுதியான 10,000க்கும் மேற்பட்ட ஸோ சேலரி தான் ஃபிக்ஸ் பண்ணி ஸோ கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த அங்கன்வாடி வேலைக்கு ஸோ விருப்பமுடையும் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் சத்துணவுத்துறை வேலைக்கும் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. சமையலர் உதவியாளருக்கு வந்து ஸோ வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஸோ நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும்னா ஸோ அப்ளை பண்ணிக்கோங்க. அதில் நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேலைக்கு ஸோ யாராச்சும் வந்து ஸோ இந்த இன்னும் வெயிட் பண்ணி ஒரு 10 நாட்களுக்கு கூடயே வந்து பார்த்திங்கன்னா இந்த அங்கன்வாடி வேலைக்கான ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்து ஸோ நம்மளுக்கு வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்தளவுக்கு ப்ராப்பராக வந்து நடக்கும். எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாத வந்து பார்த்திங்கன்னா ஸோ இதில் வந்து நடக்கும். ஸோ அதனால் இந்த அங்கன்வாடி வேலைக்கான ஸோ மேற்பார்வையாளர் வேலைக்கான விண்ணப்பங்கள் கூடிய விரைவில் நம்மளுக்கு வந்து ஸோ அப்டேட் வந்து கொடுப்பாங்க. ஸோ சரி, ஓகே. ஸோ இன்றைக்கான ஸோ அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். ஸோ மறக்காமல் நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.